இலங்கை வடக்கு கிழக்கு மாகாண தமிழ் மக்கள் சொந்த இடங்களில் பாதுகாப்பாக வாழவும் தமிழர்கள் தம்மைத்தாமே ஆளக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்த வேண்டும் என கருதி முனைப்புடன் செயல்பட்டவர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா என இலங்கை வடக்கு மாகாண சபையில் முதலமைச்சருக்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அமரத்துவம் தொடர்பாக ஈழத்தமிழர் சார்பாக வடக்கு மாகாண சபையின் கௌரவ முதலமைச்சர் நீதியரசர் காவி விக்னேஸ்வரன் முன்மொழிந்து வடக்கு மாகாண சபை கூட்டத்தில் இன்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தமிழக அரசியலில் இரும்பு பெண்மணி என அழைக்கப்பட்ட முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா காலமானது எம் எல்லோருக்கும் மிகுந்த சோகத்தையும் துயரத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. வால் வெள்ளி ஒன்று அரசியல் வானில் பளிச்சென்று பிரகாசமாகி நின்று பின்னர் திடீரென மறைந்து விட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அம்மா என்று எல்லோராலும் அழைக்கப்பட்ட அவர் தமிழகத்தில் மட்டுமல்லாது பாரத நாட்டு அரசியலிலும் முக்கிய பங்கு வகித்தார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் தமிழ்நாடு பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் மேலும் பல துறைகளிலும் மிக உன்னத நிலையை அடைந்தது. இலங்கை வடக்கு கிழக்கு மாகாண தமிழ் மக்கள் சொந்த இடங்களில் பாதுகாப்பாக வாழவும் தமிழர்கள் தம்மைத்தாமே ஆளக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்த வேண்டும் என கருதி முனைப்புடன் செயல்பட்டவர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தமிழ்ச் சமுதாயம் தமக்காக குரல் கொடுத்த ஒரு பலம்மிக்க அரசியல் தலைவரை இழந்துவிட்டது. அவரது ஆன்மா சாந்தியடைய இறைவனை பிரார்த்திப்பதோடு எம் மக்களின் ஒன்றுபட்ட சோகத்தினை தமிழ்நாடு மக்களுடன் பகிர்ந்து கொள்வதாக தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது.